இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்படியே பதவியின்றி எப்படி பயணிப்பது என ஆதரவாளர்கள் மத்தியில் சரத்குமார் பேசியிருக்கிறார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என நினைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் யாருக்கும் பயந்தவன் இல்லை, சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோது அரசியலுக்கு வந்ததாகவும் ஆதரவாளர்கள் மத்தியில் சரத்குமார் பேசியிருக்கிறார். மேலும் நயினாரை சந்திக்க உள்ளதாகவும் தங்களின் கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் என நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவிடம் மாநிலத்திலும் மத்தியிலும் அதிகாரத்தை கேட்போம் என்றும் சரத்குமார் பேசியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, ஆதரவாளர்கள் மத்தியில் சரத்குமார் பேசியிருக்கிறார், முழு தகவல். நடிகரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியுமான சரத்குமார் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலொட்டி சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து தொடர்ச்சியாக பாஜகவில் பயணம் செய்து வர கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகியும் அவருக்கு பெரிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்று அவர் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தேசிய மற்றும் மாநில தலைமையின் மீது அதிருப்தியில் இருந்தார். அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பொறுப்புகள் எதுவும் பெரிய அளவில் வழங்கப்படவில்லை என தெரிவித்த நிலையில் இன்று சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் மகாலில் தன்னுடைய ஆதரவாளர்கள், ரசிகர் மன்ற நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆதரவாளர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொண்டர்கள் பலரும் உடனடியாக சரத்குமார் அவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும், இல்லை என்றால் பாஜகவில் இருந்து நாங்கள் விலக தயாராக இருப்பதாகவும் மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை உடனடியாக தொடங்க வேண்டும் என தெரிவித்தார். தற்பொழுது சரத்குமார் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பேசும் பொழுது எனக்கும் இந்த ஆதகம் இருக்கத்தான் செய்கிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருக்கிறோம். நான் ஏற்கனவே கட்சியில் இணையும் பொழுது எனக்கு நிச்சயமாக தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படுவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற ஒரு பதவி மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னை பெரிய அளவில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை பாஜக என்று கடுமையாக தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே நேரத்தில் நம்முடைய பொறுமைக்கும் நிச்சயமாக ஒரு எல்லை உண்டு. உடனடியாக இந்த விவகாரம் சம்பந்தமாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் தேசிய தலைமையிடம் முறையிட இருக்கிறேன். எனக்கும் என்னுடைய கட்சிக்காரர்களும் என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் உடனடியாக பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்டம் மீண்டும் இந்த ஆதரவாளருடைய ஆலோசனை கூட்டி கட்சியிலிருந்து விலகுவது சம்பந்தமாக தன்னுடைய நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன் என்று தொண்டர்கள் மத்தியில் சரத்குமார் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜகவினுடைய மாநில தலைமை மற்றும் தேசிய தலைமை இந்த விவகாரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவரும். நாளை பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வரக்கூடிய நிலையில் அவரை சந்தித்தும் இந்த விஷயம் குறித்து பேச இருப்பதாக சரத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக தெரிவிக்கிறார். இருந்தாலும் பாஜகவினுடைய மாநில தலைமை மற்றும் தேசிய தலைமையில் சரத்குமார் அதிருப்தியில் இருப்பது கிட்டத்தட்ட தற்பொழுது அவருடைய பேச்சின் வாயிலாக உறுதியாகி இருக்கிறது. பிரியா, சரத்குமாரின் பேச்சு தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.